அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமணம் நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது மிகவும் முக்கியமான கருத்து. ஏன்னா திருமணம் ஆகி இந்த தாம்பத்திய உறவில் ஏற்படாமையே பல வருடங்கள் பெண்கள் தாய் தந்தையரிடம் கூறாமல் இருந்து வருடக்கணக்காகி அப்புறம் தெரிவித்து அப்புறம் அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆகி திருப்பியும் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இது முழுக்க முழுக்க ஆண் ஜாதகத்தில் ஆண்மத்தன்மை இல்லாததே காரணம். அப்படி சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு திருமணம் பண்ணி பிரியறதுக்கு விட அதுக்கு முன்னாடி அந்த ஆண் ஜாதகத்தில் ஆண்மைத்தன்மை இருக்குதா இல்லையா என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடர்கிட்டலாம் போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகத்தை வரக்குள்ள அந்த அமைப்பு இருந்துடுச்சுன்னா அவங்கள தவிர்த்துடலாம். ஏன்னா அதாவது இப்போ ஆண் மகனாக இருந்தால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்க்குறவங்க நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னு. அதனால் அந்த அமைப்பு அவங்கள பார்த்தா தெரியாது. ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அந்த அமைப்பை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அந்த அமைப்பை சொல்கிறேன். நீங்களே உங்களுடைய அதான் அந்த ஆண் ஜாதகத்துடைய அமைப்பிலேருந்து பார்த்துக்கலாம். இப்போ லான் போட்டிருக்க லக்கணம் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 12 லக்கணத்தில் 7ஆம் இடம் கலந்திர ஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தில் புதன், சனி, கேது இந்த 3 பேரும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகரிடம் ஆண்மைத்தன்மை இருக்காது. கருத்தில் கொள்ளுங்க. மனைவிக்கு இல்லற சுகத்தை அவரால் 100% கொடுக்க முடியாது. 0% தான். கருத்தில் கொள்ளுங்க. அதனால 7ஆம் இடத்தில் இந்த புதன், சனி, கேது 3 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா எக்காரத்தை கொண்டும் அவருக்கு திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் பாழாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.